வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 2 மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். என்ன வாலட்டிலிட்டி! இந்த வெள்ளிக்கிழமை ஆனா போதும், மார்க்கெட்டை கையிலேயே பிடிக்க முடிய மாட்டேங்குதுங்க. அவ்வளோ வாலட்டிலிட்டி இன்னைக்கு. லைக் நிஃப்டி பொறுத்தவரையும் இன்னைக்கு மோர் தென் 800 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு. மேலே போகுது இறங்குது, மறுபடியும் மேலே போகுது இறங்குது. ஒர்ஸ்ட் ஸ்விங்கு. பட் ஸ்கேல்பர்ஸ்க்கு இன்னைக்கு வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டேவாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, அதாவது மறுபடியும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து லைக் 24,350 அரௌண்ட்லேயே க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல மார்க்கெட்டு ஏறினதை பார்க்கும்போது ஓகே, மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வீக் 25,000 தான் அப்படின்னு தான் நாமளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு அடுத்து 1 மணி நேரத்துலேயே வந்து போட்டு தள்ளிவிட்டாங்க. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு, இப்போ முக்கியமான ஈவெண்ட்ஸு, நியூஸு, அதுக்கடுத்து வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டு லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 3 ஃபண்டு எது இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் 3 ஃபண்டு நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை பற்றி டீட்டெயில்ஸு, 2 ஸ்டாக்கு, அதை பற்றி என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். யூஎஸ் மார்க்கெட் பார்க்கணும். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் என்ன சொல்றது, அவங்க கொடுத்துருக்கிற ஜிடிபி ரொம்ப ஒர்ஸ்ட் ஜிடிபி வந்துருக்குது. லைக் 0.3% வந்துருக்குது. இது வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன். லாஸ்ட் குவார்டர் வந்து 2.4 ஜிடிபி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் 0.5, ஆனால் வந்திருக்கிற டேட்டா வந்து 0.3. இது வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே வந்துச்சு. ஓகே, நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டதுக்கு அப்புறம் வந்துச்சு. எஸ்டர்டே நான் வந்து வீடியோ போடாதனால அதை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு ஜிடிபி வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்கி தானே இருக்கணும். ஆனால் யூஎஸ் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது. ரீசன் என்னன்னா, அங்கே வந்திருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், மெயினாக எஸ்டர்டே அண்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே வந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. மெயினாக வந்து மெட்டா 4% ஹையில் போயிருக்குது. அதுக்கடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் 8% ஏறிக்குது. இப்போ வந்து குளோபல் லெவலில் மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக் என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடுச்சு. ஆப்பிள் வந்து இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட்டு ஹையிலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. யூனோ, எஸ்டர்டே வந்து யூஎஸ் டவ் வந்து 0.21% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 0.63%, நாஸ்டாக் 1.52% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. பட் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஆப்பிள் வந்து -4% இருக்குது. அவங்களுடைய ரெவின்யூ வந்து வீக்காக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேட் டேரிஃப் வந்ததுக்கு அப்புறம் ஆப்பிளுக்கு வந்து $900 மில்லியன் வந்து அவங்க வந்து டேரிஃப் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ப்ரீ மார்க்கெட்டில் -4% ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆப்பிள். அதுக்கப்புறம் அமேசான் 2% டவுனில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 150 பாயிண்ட்ஸ் ஹையில் இருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா ஆப்பிள் அண்ட் அமேசான் வந்து நாஸ்டாக்ல வந்து ஹெவி வெயிட்டேஜ். இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி 1.2%, அப்புறம் ஹேங்ஸாங் இண்டெக்ஸ் 1.75%, ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டி 5270 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. யூனோ, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? மார்க்கெட் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக மணி 3:01 அடிக்க ஆரம்பிச்சாங்க. 100 பாயிண்ட் இறங்குச்சு. ஆவரேஜ் வந்து 24,335 வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,250 சம்திங். ஸோ ஒரு வெர்டிகலாக இறங்குச்சு. ஆஃப்டர் 3 o'clock ஆப்ஷன் பையர் செல்லர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, லாஸ்ட் செஷனில் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸில் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் இறங்கினால இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து திங்க் பண்ணியிருப்பீங்க. நானே அப்படி தான் திங்க் பண்ணேன். ஆனால் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரேலி, ஒரு 50-60 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நான் ஸ்டெப்பாக போகுது. 24,300 ஓப்பன் ஆனது நியர்பை 600 போச்சு. அதாவது ஒரு கட்டத்தில் நிஃப்டி வந்து 250 பாயிண்ட்ஸ் ஹையில் இருந்துச்சு. அந்த டைமில் ஓகே, மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வீக் 25,000 தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அங்கேருந்து ஒரு யூட்டர்ன் போட்டாங்க. யூட்டர்ன் போட்டு லோ பிரேக் பண்ணுது. என்னடா இது மறுபடியும் இப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு இடத்துல 250 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது 50 பாயிண்ட் மைனஸுக்கு வந்துச்சு. மறுபடியும்
ஒரு ஹையில் வந்து போகுது. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, வெள்ளிக்கிழமைக்கே உண்டான ஒரு ஸ்விங்கு. மோர் தென் 800 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நிஃப்டியில் வந்து ஸ்விங் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் 55,100 to 55,700, அகைன் 55,000, 55,300. ஸோ லைக் மோர் தென் 1,500 பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில். இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 259 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.32%, 80,500 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 12 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.05%, 24,346 வந்து செட்டில் ஆயிருக்குது. வீக்லி பேசிஸில் வந்து பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 1.2% to 1.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது இந்த லாஸ்ட் 4 செஷனில். இனிமேல் வந்து லீவுலாம் கிடையாது. அதாவது பப்ளிக் ஹாலிடே வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆகஸ்ட் 15 தான். ஸோ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 இந்த 4 மாதத்துக்கு வேணும். இந்த 3.5 மாதத்துக்கு லீவுன்னு மட்டும் எதுவும் கேட்டுறாதீங்க. திங்கக்கிழமை காலையில் மார்க்கெட்டில் உட்காந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து 0.5% to 0.2% வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. ஆனால் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் இந்த வருஷம், அதாவது 2025 ஜனவரி 1 அப் டு டேட் வரையும் மிட் கேப் வந்து 6%, ஸ்மால் கேப் வந்து 12.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா, எனர்ஜி, ஐடி, ஆயில் அண்ட் கேஸ் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. பவர், மெட்டல், டெலிகாம், ஃபார்மா, ரியாலிட்டி, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.5% to 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ 2 ஸ்டாக் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக வந்து பார்க்கும்போது விஷால் மெகாமார்ட். இப்போ இந்த ரீசெண்டாக 150 ருபீஸ் கீழே இருக்கிற ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து இந்த விஷால் மெகாமார்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த விஷால் மெகாமார்ட் ஐபிஓ வரும்போது நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். 70 ருபீஸ் ஐபிஓவில் வந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக 70 or 72 இல்லை, பட் அதுக்கப்புறமா வந்து 100 ருபீஸில் லிஸ்டிங் ஆகிட்டு 125 ருபீஸ் போயிட்டு இப்போ இந்த ரீசெண்டாக மார்க்கெட் இறங்கும் போது 99 ருபீஸ் அரௌண்ட் வந்துச்சு. இப்போ வந்து 120 ருபீஸ் அரௌண்ட் இருக்குது. எனிவே இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் ரொம்பவும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு. அதாவது அவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு பெட்டராக கொடுத்துட்டு இருக்கிறாங்க கண்டினியூவாக. அது இந்த ஸ்டாக்கோடைய பிஇ வந்து 88 இருக்குது. பட் டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது நியர்பை பிரேக் அவுட்டில் இருக்குது. 125 ருபீஸுங்கிறது ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட். அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் நல்லா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கண்டினியூவாக வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 2020 45 கோடி நெட் ப்ராஃபிட் கொடுத்தவங்க மார்ச் 2025 வந்து 632 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி போடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடுங்க. இப்போ ஒரு 1000 ரூபா இருக்குதா, ஒரு 9 ஷேர் வாங்கி போடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து அதானி போர்ட்ஸ். இந்த ரீசெண்டாக ஹிண்டன்பர்க் வந்ததுக்கப்புறம் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்லாம் வந்து அதில் பாதாளத்துக்கு போச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டாக் வந்து யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இப்போலாம் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்லாம் ரொம்ப சைலண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக வந்து அதானி என்டர்பிரைஸ், அதானி கிரீனு, அதானி போர்ட்ஸு, மற்ற எல்லா ஸ்டாக்கும். பட் இன்னைக்கு வந்து அதானி போர்ட்ஸ் வந்து நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறேன்டா அப்படின்ட்டு வெளியே வந்துருக்குது. லைக் அவங்க வந்து எஸ்டர்டே வந்து ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 50% ப்ராஃபிட் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் வந்து அவங்க வந்து கொடுத்த ப்ராஃபிட் வந்து 2015 கோடி. இந்த குவார்டர் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் வந்து 3025 கோடி. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ரெவின்யூ வந்து அருமையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அதானி போர்ட்ஸ், அதானி குரூப் ஆஃப் கம்பெனிலேயே வந்து அதானி போர்ட்ஸ் தான் வந்து ஒரு அட்ராக்டிவான ஸ்டாக்கு, ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டாக்கு. அதனால் இதுவும் வந்து ஒரு டிக்ளைன்ஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். பட் அக்ரெசிவாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெஸரி ஈல்டு 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து 4.24 இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98 வந்தது, இப்போ வந்து 100க்கு வந்துருச்சு. பிரெண்ட் க்ரூட் வந்து $62 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. யூனோ அவங்க வந்து ஒபெக் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. அதனால ஒபெக் பிரெண்ட் க்ரூட் வந்து ரேட் வந்து குறைஞ்சிருக்குது. பிட்காயின் $97,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கோல்டு வந்து இப்போ 2 வீக் லோக்கு வந்துருச்சு. அதாவது ஒரு பவுன் வந்து அரௌண்டு 70,000 to 71,000 அரௌண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். $3,210 பெர் அவுன்ஸுக்கு கோல்டு வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் யூஎஸ்ஏலேருந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா வரப்போகுது.
6 o'clock. அட் த சேம் டைம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. இது ரெண்டையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 5:15 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 30th ஏப்ரல் தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது. எனிவே நீங்கள் வந்து எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஊருப்பட்ட ஸ்விங்கு, அதனால கண்டினியூவாக பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 11th செஷனாக லாஸ்ட் செஷன் வரைக்கும் பை பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பை பண்ணியிருந்தாங்கன்னா 12th செஷன். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டவ் வந்து 170 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே இப்போ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதை பற்றி நான் சொல்லிடுறேன். அதாவது லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்த வீடியோவில் வந்து 3 ஃபண்டு பற்றி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நாஸ்டாக் ஃபண்டு, அதுக்கடுத்து வந்து எஸ்பிஐ மேக்னம் ஃபண்டு, அதுக்கப்புறமா வந்து மிர்ரே அசட் லார்ஜ் கேப் ஃபண்டு. இந்த 3 லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் 3 ஃபண்டு எதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு. ஓகேங்களா? இந்த ஃபண்டோடைய என்ஏவி வந்து 490 rupees இருக்குது. லாஸ்ட்டாக எனக்கு வந்து அலாட் ஆனது. அதுக்கு அடுத்ததாக வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டோடைய என்ஏவி வந்து 152 rupees இருக்குது. அதுக்கடுத்த வந்து தேர்டு ஃபண்டு வந்து ஹெச்எஸ்பிசி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இதனுடைய என்ஏவி வந்து 22 rupees இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் 9 ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 6 ஃபண்டு வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் 3 ஃபண்டு பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் வந்து ஃபார் லாங் டேர்முக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால வந்து நான் ரிஸ்க் அதிகமாக எடுத்துருக்கிறேன். அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், இதில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது என்னுடைய கோல் பீரியட் வந்து மோர் தென் 10 year அப்படிங்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் வந்து பிலோ 5 year இல்லைன்னா 3 year அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நிஃப்டி 50 தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா அர்ஜுன் சார் அதில் போட்டுக்கிறாரு, நானும் போடுறேன் அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு நான் வித்ட்ரா பண்ணுறேன், ஆனால் லாஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்துடக்கூடாது பாருங்க. அதனால உங்ககிட்ட இது வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட், வீக்லி சப்போர்ட் என்ன, வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன, மறுபடியும் வந்து இதே இடத்துல தான் உருண்டுட்டு இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி அர்ஜுன்ட்டு ஒருத்தன் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறான்டா, அந்த இதையும் பாருடா அப்படின்னு என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.